இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்ற தன்னுடைய சீடருக்கு, நற்செய்தி பணியாளருக்கு, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடைக்கான வேலையாட்களை அனுப்பும்படியாக ஆண்டவர்கிட்ட அப்பாட்ட கேளுங்க என்று ஏசப்பாங்க நமக்கு சொல்றார். அறுவடை செய்ய வேண்டிய ஆன்மாக்கள் மிக அதிகம் உலகத்தில். எல்லா ஆன்மாக்களையும் அறுவடை செய்து அவனுடைய பாதத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிப்பட்ட மாபெரும் பணிக்காக என்ன பண்ணுங்க, வேலையாட்களை அனுப்புமாறு அப்பாட்ட கேளுங்க என்று ஏசப்பா நம்ம எல்லோருக்கும் சொல்றாரு. நற்செய்தி அதான். இன்னைக்கு ஓநாய்ங்க கிட்ட ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல அனுப்புறேன். அந்த ஓநாய் கூட்டம் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும், எப்போ சாப்பிடும், எப்போ அடித்து கொண்டு காத்துட்டு இருக்கும் ஓநாய். அப்படிப்பட்ட மக்களிடத்தில், ஓநாய் போன்றவரிடத்தில் நட்சத்திர அறிவிக்கு உங்களை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை பாருங்கள். அப்போ எவ்வளவு அதாவது நட்சத்திர பணியாளருக்கு எதிர்ப்பு இருக்குன்னு பார்க்கணும், இல்லைங்களா? பார்க்கணும். சொல்கிற பாருங்க, பார்ப்போம். அவர் மறைக்கலை. ஓநாய்கள்கிட்ட ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல் அனுப்புகிறேன். எதிர்ப்பு இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், உங்கள் மரண தருவாய் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். உங்களை கொன்று அடித்து அந்த ஓனாய் விழுங்கும், அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட பணி தான் இந்த செய்தி பணி என்று நமக்கு அழகாக ஒரு கோடு போட்டே காட்டுறாரு. சகோதரர்களே, அப்படிப்பட்ட உலகில் நம்ம இப்போ எவ்வளவோ மேல் நமக்கு தொடக்க திருவாவை இருக்கு பாருங்க. அந்த முதல் நூற்றாண்டுக்கு வருங்க. அந்த முதல் நூற்றாண்டு என்பது, இந்த வேத கலாபனை காலம் என்பது திரு அவைக்கு, திருச்சபைக்கு, கிறிஸ்துவ மறைக்கு நேர் எதிராக இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம திரு அவைக்காக ரத்தம் சிந்தியவர்கள், தங்களுக்கு இன்னொரை கொடுத்தவர்கள் கோடான கோடி பேர். அதிலே ஒருவர் தொடக்க திரு அவையிலே, தொடக்க திருச்சபை காலத்தில் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்த ஒரு நபர். புனித லூக்கா நற்செய்தியாளர் விழாவை நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம். இன்னைக்கு நற்செய்தி பகுதி 6-7 பகுதி தான். இன்னைக்கு அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறை. அவ்வாறாக ஆண்டவருக்காக ஆன்மாக்களை அறுவடை செய்த எண்ணற்ற புனிதர்களிலே ஒருவர் லூக்கா நற்செய்தியாளர். அவருடைய விழாவை என்று திருச்சபையாளருக்கு நாளை ஒதுக்கி கொடுக்குது. இந்த நாளிலே ஆண்டவருக்காக உழைத்து நற்செய்தி பணி செய்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு பயணம் என்கின்ற அந்த ஒரு நிலையில், அதாவது இயேசுடைய குழந்தை பருவத்திலிருந்து சிலுவை கல்வாரி மரணம் வரை ஒரு பயணம், ஒருவர் இங்கே இந்த குழந்தை பயணம் பண்ணி சிலுவை மரணம் வரைக்கும் இந்த குழந்தை போகுது என்று இயேசுடைய வாழ்க்கையை ஒரு பயணமாக வடித்து கொடுத்தவர் திரு லூக்கா. அவரை பற்றி சில கருத்துக்களை நம்ம தியானிக்க வரும். இன்னைக்கு நாம் தூய லூக்காவை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்ற ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த நூல் டெய்லர் கால்ட்வெல் என்பவர் எழுதிய டியர் அண்ட் க்ளோரியஸ் பிரிசியன் என்ற அந்த புஸ்தகத்தில் தான் லூக்காவை பற்றின பல செய்திகள் உள்ள இருக்கு. இவர் 3ஆம் நற்செய்தியினுடைய ஆசிரியர். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு கிரேக்க அறிவியலாளர். இவர் யூதர் கிடையாது, இவர் புறவெழுத்தவர். இவர் ஒரு கிரேக்கர் அறிவியலாளர், மருத்துவர். இவருடைய இயற்பெயர் லூக்கானூஸ் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கானூஸ் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் இயேசுனுடைய குழந்தை பருவம், அவருடைய சிலுவை மரணம் வரை
இயேசப்பாவுடைய ஒரு பயணமாக கொண்டு போகிறார் அந்த புத்தகத்தை. அவ்வாறு எழுதிய ஒரு நபர் இவர். இவர் நற்செய்தி எழுதுவதற்கு முன்பாக எருசலேம் வந்து அன்னை மரியாளை சந்தித்து அவருடைய ஆசையை பெற்று இயேசுடைய குழந்தை, வேற எந்த பகுதி இருக்காது பாருங்க, இயேசுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை, அதாவது கோயிலில் எப்படி அவர் காணாமல் போன நிகழ்வு, அண்ணா அவருடைய நற்செய்தி, அந்த அண்ணனுடைய அந்த ஒரு தூது, அந்த நட்சை அறிவிப்பாங்க, முன்னறிவிப்பாங்க இல்லையா, அந்த செய்தி, இந்த செய்தியெல்லாம் அவர் என்ன பண்ணாங்களாம், அவங்க கேட்டு தெரிந்து கொண்டு அது புத்தகத்தை எழுதுறாரு பாருங்கப்பா. அப்போது இவர் நற்செய்திக்காக தன் நூலுக்காக எவ்வளோ தேடி அலைஞ்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ தேடல உள்ளம் கொண்டவர் இவர். தேடி பிடிச்சி நல்ல விஷயங்களாம் சேகரித்து தன் புத்தகத்தில் இவர் எழுதும் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக இவர் திகழ்ந்தார். இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் குறிப்பிடும் பொழுது இவரை பற்றின ஒரு செய்தியை சொல்ல பாருங்க பார்ப்போம். இவர் மருத்துவர் என்று குறிப்பிடுகிறார். இவர் டாக்டர். இவர் மருத்துவர் என்றும் தொடக்க திருஅவையிலே தூய பவுலுடைய இந்த 3 தூதுரை பயணங்களிலே தன் கூடவே இருந்தவர் என்று இவரை குறிப்பிடுகிறார். தூய பவுல் புதிய ஏற்பாட்டிலே மிக பெரும் புத்தகங்களை எழுதிய ஒரு நபர் தூய பவுல். அப்பேற்பட்ட மாபெரும் நற்செய்தியாளரோடு இவர் உடனிருந்து பணியாற்றியவர். சரிங்களா? இவர் தான் லூக்கா நற்செய்தியையும் திருத்தூது மடலையும் இவர் தான் எழுதினவர். இவர் தான். எனவே இவர் லூக்கா பவுலோடு உடனிருந்து பணியாற்றிய ஒரு மாபெரும் நற்செய்தியாளர் தூய லூக்கா. இவர் பவுலோடு ரோமை சென்று அங்கே பவுலின் இறப்பு வரை அங்கே கூடவிருந்து பணியாற்றி பிறகு இவர் கிரீஸ் நகருக்கு போனதாகவும் அங்கே பயோட்டியாங்கிற ஊரிலே இவர் தன்னுடைய நற்செய்தி பணியை செய்து பயோட்டியாங்கிற ஊரில் நற்செய்தி பணியை செய்து தன்னுடைய 82வது வயதில் 84வது வயதில் இவர் இறந்தார் என்று ஒரு நற்செய்தி ஒரு 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 நற்செய்தியாளரை பற்றி ஒரு 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 செய்தி சொல்லுகிறது, ஒரு மரபு சொல்லுகிறது. இவர் கிரீஸ் நாட்டுக்கு சென்று பயோட்டியாக நகரத்திலே ஆண்டவருக்காக நற்செய்தி பணி செய்து தன்னுடைய 84வது வயதில் இவர் இறந்தார் என்று ஒரு மரபு ஒன்று சொல்லுகிறது. அந்த காலத்தில் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னு சொன்னால், பெண்களை 2ஆம் தர நபராக தான் வைப்பாங்க. ஆண்கள் தான் ஆணாதிக்கம் மிக்க ஒரு கூட்டம், ஒரு கும்பல் தான் யூத சமுதாயம். பெண்களை அடுத்து 2ஆம் தரமாக வைப்பாங்க. ஏன்னு சொன்னால், அவருக்கு நல்ல உதாரணம் உண்டு. அப்பம் பருவம் நிகழ்ச்சி வாசிக்கணும். நாம் அந்த நிகழ்ச்சியில் பெண்கள் குழந்தைகள் நீங்களாக ஆண்கள் மொத்தம் 5000 பேர்னு இருக்கும். அப்போது ஒரு கணக்கு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட பொம்பளை சேர்த்துக்க மாட்டாங்க, பெண்கள் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. சொல்லாம இல்லையா, 5000 ஆம்பளைங்க, 2000 பொம்பளைங்கன்னு சொல்லு, குழந்தைங்க 1000 100 200ன்னு சொல்லு, சொல்ல மாட்டாங்க. அங்கே யூத மரபில் ஆண்கள் தான் மேலிடம் சொல்லுவாங்க. ஆனால் லூக்கா பாருங்க பார்ப்போம், பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். மாத்தா மரியா நிகழ்வு வரும் பாருங்க பார்ப்போம். அன்னை மரியாளுடைய மங்களவாத்தியம் பெண்களுக்கு, ஏன்னா கிரேக்கத்தில் பெண்கள் கோலோச்சியவர்கள். கிரேக்க மரபு, கிரேக்கர் இல்லையா இவர், கிரேக்க அறிவியலாளர், டாக்டர், படித்த மேதை இவர். இப்போ பெண்ணினத்தையும் கூட வச்சுக்கிட்ட பெண்களையும் உயர்த்த பிடிக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு நபர் லூக்கா. என்ன பண்ணுறாரு, இவருடைய அதாவது நூலை எழுதுவதற்கு முன்பாக இவர் புஸ்தகம் கிபி 65-85 வாக்கில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கான். இந்த லூக்கா நற்செய்தி நூலை எழுதுவதற்கு முன்பாக என்ன பண்ணுறாரு, அம்மா போய் பார்க்குறாரு. போயிட்டு பார்த்து இந்த மங்களவார்த்தை ஜெபம், அந்த நிகழ்வு, ஒரு கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்த நிகழ்வு, அங்கே அண்ணா ஒரு நற்செய்தி அறிவித்த அந்த நிகழ்வு, இந்த நிகழ்வு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரும் இதை குறிப்பில்லையே, அதில் இது மட்டும் தான் எழுதுறாரு. இப்போ இவர் சிறப்பான விதத்தில்
அம்மாவை பார்த்து அவங்க ஆசிரியை பெற்று அவங்கக்கிட்ட எல்லா செய்தியும் கேட்டு அறிந்து பிறகு என்ன பண்ணுறார், தொகுத்து இயேசப்பா வரலாறு இவர் எழுதுகிறார். எந்த அளவுக்கு ஒரு பெண்ணியத்தை தூக்கி பிடித்த ஒரு நபர் தூய லூக்கா. இவர் மருத்துவர். இவர் சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர் கிடையாது. கிறிஸ்துவ ஆய்வாளர் யூசெஃப்யூங்கிற ஒருவருடைய ஆய்வுப்படி இவர் சிரியாவில் இருக்கின்ற அந்தியோக்கிய நகரத்தைச் சேர்ந்தவர். அந்த அந்தியோக்கிய நகரில் மிகப்பெரும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு செல்வந்தர் இவர். அவருடைய கருத்துப்படி, யூசெஃபியூன் கருத்துப்படி இவர் மிகப்பெரிய செல்வந்தர். இருந்தும் அந்த வளமான செல்வந்தர் வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார். ஆண்டவருக்கான செய்திகளை தேடி 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 அலைந்து அனைத்தையும் சேர்த்து கோர்த்து லூக்கா நற்செய்தியையும் தொடக்க வரலாறு திருத்துவ பணியை என்ன பண்ணுறாரு, 2 மாபெரும் நூல்களை அர்த்தமாக எழுதி நம்ம திருஅவைக்கு கொடுத்த மாபெரும் மனிதர் தூய லூக்கா. சகோதரர்களே, திருஅவைக்கு அவர் செய்த பணி இது அவர் அளந்து சொல்ல முடியாது. திருஅவையிலே ஆண்டவருடைய செய்தி அறிவித்து எண்ணற்ற புனித நற்செய்தியாளர்கள் இவர் மிக சிறந்தவர். இவர் தூய லூக்கா. சகோதரர்களே, இன்றைக்கு நற்செய்தியாக தான் இன்னைக்கு அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஓனாயங்கிட்ட ஆட்டுக்குட்டி அனுப்புவது போல அனுப்பப்பட்டவர் தூய லூக்கா. எனவே நம்மை பின்பற்றுவோம். திருவடிகளை பின்பற்றி இவருடைய பாதையை பின்பற்றி நாமும் நற்செய்தியாளராக பணி லூக்கா மாதிரி செய்ய முடியுமா? வாய்ப்பில்லை, கஷ்டம். இருந்தாலும் கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய பாதையை பின்பற்றலாம் இல்லையா? எங்களுடைய நாங்கள் கேட்டகிஸ்டிக் படிக்கும் பொழுது எங்களுடைய இயக்குனர் தந்தை மருதாசன் சொல்லுவார், அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடுன்னு சொல்லுவார். லூக்கா தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய காலங்களை ஆண்டவருக்காக அள்ளி கொடுத்தார். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் கிள்ளியாவது நம்ம என்ன பண்ணுவோம், லூக்கா பின்பற்றி நம்ம கிள்ளியாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டைம் நேரத்தை ஆண்டவருக்கு கிள்ளியாவது கொடுப்போமே. சிவர்களே, கடவுளுக்காக உழைக்க முன்மாதிரியாக தூய லூக்காவை கொள்வோம். அவருடைய பாதையை பின்பற்றி நற்செய்தி அறிவிக்க முன்வரும்.